என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு 1 மணி நேரம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 26வது அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 45 வசனங்கள் முடிய. 1 மணி நேரம். நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? மத்தேயு 26:40. கெத்செமனே தோட்டத்தில் கிறிஸ்து ஜெபத்தில் தனித்து போராடிய போது அவருடன் கூட இருக்கவும் ஜெபிக்கவும் சீஷர்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்பட்டது. இது ஒரு அன்பின் எதிர்பார்ப்பு. இன்றும் நம் அன்பின் ஆண்டவர் அவரோடு கூட நாம் 1 மணி நேரமாவது விழித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் அதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள். அன்று அவர் தனக்காக சீஷர்கள் தன்னோடு கூட ஜெபத்தில் பங்கு பெற வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கலாம். இன்றோ நாம் நமக்காகவே கிறிஸ்துவோடு கூட 1 மணி நேரமாவது இருக்க வேண்டும் என்பதை அன்புள்ள ஆத்துமாக்கள் ஒத்துக்கொள்ளும். இந்த அவசர வாழ்க்கையில் 1 மணி நேர தியானமா என்று திகைக்கலாம். ஆசைதான், ஆனால் நேரமே இல்லை என்று தோன்றலாம். கிறிஸ்துவின் கேள்வியிலேயே விழித்திருக்க கூடாதா என்ற சொல் நாம் நம்முடைய தூக்கத்தை குறைத்து கொண்டு அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதை வற்புறுத்துகிறதல்லவா? ஒரு தியான புத்தகத்தை வைத்துக்கொண்டு அதில் குறிப்பிடும் வேத பகுதியையும் தியானத்தையும் வாசித்து முடித்து அழகாய் ஒரு ஜெபம் செய்ய 10 அல்லது 15 நிமிடங்கள் போதும். ஆனால் 1 மணி நேரம் ஒதுக்கி பாருங்கள். தியான புத்தகத்திலுள்ள தியானத்தோடு சேர்த்து வாசித்த வசனங்களில் உங்களுக்கு பிடித்த வசனம் எது? வேறு புத்திமதிகள் இருக்கிறதா என்று யோசியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கென்று ஏதாவது சொல்லுவார். ஆயர் செய்தி கொடுக்கையில் சில பகுதிகளை ஆற அமர வாசித்து பாருங்கள் என்று கூறியிருப்பார். உங்களுக்கே இந்த யோசேப்பும் தானியேலும் அந்நிய நாட்டில் பெரும் பதவிக்கு எப்படி வந்தார்கள் என்று அறியும் ஆவல் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆவல் தீர ஒவ்வொரு நாளும் கூடுதலாக கொஞ்சம் திருமறை படிக்கலாமே. உங்களுக்கு பிடித்த பாடல்களை நாளுக்கொன்றாய் சுவைத்து பாடி பாருங்கள். அந்த நாள் முழுவதும் அந்த வரிகள் உங்களை சுற்றி சுற்றி வந்து உற்சாகப்படுத்தும். இப்படி தேவனோடு உள்ள நெருக்கத்தை வளர்க்க இன்னும் பல வழிகள் உண்டு. நமக்கு 1 மணி நேரம் போதாது. 1 மணி நேர இறையுறவை தொடங்கிவிட்டால் அந்த நாள் வாழ்க்கை பயணம் புனித பயணம்தான். 1 மணி நேர இறையுறவை தொடங்கிவிட்டால் அந்த நாள் வாழ்க்கை பயணம் புனித பயணம்தான். 1 மணி நேரம் ஜெபித்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 1 மணி நேரம் ஜெபித்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. ஒவ்வொரு நாளும் ஜெபித்து பாரு, உன்னை தேவன் நடத்தி செல்வாரு. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய். ஜெபம். இறைவா, உம்மோடு 1 மணி நேரம் இருக்கிறேன். உம் அன்பை, வசனத்தை புரிந்து கொள்ளும் ஞானத்தை, கிருபையை, ஆசீர்வாதத்தை என்று எல்லாம் தாரும். ஆமேன்.